உங்க 2 பேர்ல யார் பெஸ்ட் மருமகன் நிரூபிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொத்து சாவி. அத்தை, ஆண்டிஜி. எல்லா ஸ்டெப்ஸும் எழுதியாச்சா? இப்போ ஆரம்பிக்கலாம். ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரெஸ் மாம். இப்படி அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால கண்டிப்பா அம்மா நம்ம மேல கோவமா இருப்பாங்க. அம்மா கோவத்தை வெளியே காட்டாம இருக்காங்க. அம்மா கையில் இருக்கிற சாவி உங்களுக்கு வரணும்னா நீங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சாப்பாடு. ஹே, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. சமையல்ல நம்ம ரொம்ப டாப். அதான் தெரியுமே உங்க 2 பேரும் சமையலை பத்தி. ரெண்டாவது டான்ஸ். அம்மாவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். தேர்ட் ஸ்நாக்ஸ். அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ்னா ஆல் டைம் ஃபேவரட். அதுவும் நொறுக்கு தீனி தான் ரொம்ப பிடிக்கும். நாலாவது டிவி. அம்மா ஒன்ஸ் டிவி ஆன் பண்ணிட்டாங்க, அந்த டிவிக்குள்ள போய் உலகத்தையே மறந்துடுவாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க சண்டை போடாம ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சாவி உங்களுக்கு தான். டேய், என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டிஜி, நீங்கள் கூட வாங்கோ, ரொம்ப ஜாலியா இருக்குது. டேய் தினேஷ், இது என்னடா கோலம்? மா இது அப்படியே நல்லா இருக்குமா, வைபா இருக்கு. வைபா? நீ வா. ஆண்டிஜி. அத்தை, என்ன இங்க ஆடிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. ஆண்டிஜி, ஆண்டிஜி பாத்து வாங்க. கழுதே இழுத்துட்டு போகுது. கிளாசிக்கல் டான்ஸ் வேற சேர்ந்து வேற ஆகணுமா? உங்க விடுங்க, எப்படி ஜாலியா ஆடுறாங்க பத்தியா? எப்படி அந்த நீ ஆடலேடி. சிப்ப என்னடி பண்ற? ஆண்டிஜிக்காக ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ். இது சாப்பிட்டா சாவி நம்ம கையில தானா வருது. என்ன டிஷ் சமைக்கிற? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆலு சில்லில இப்படி டிப் பண்ணி ஓரியோ ಕ್ರೀಮ್ ಎಡ್ಕದು, ಉಲ್ಲೆ ಆಲೂ ವೆಕ್ಕಿದು, ಬಜ್ಜಿ ಮಾವುlo ಡಿಪ್ ಪನ್ನಿ, ಆಲೂ ಚಿಲ್ಲಿ ಓರಿಯೋ ಬಜ್ಜಿ. ஸ்பெஷல் அனுஷ்கா ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ, எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்தணும். உங்களுக்கே கூட இருக்கு ஜி, டெஸ்ட் பண்ணுது. ஓகே, நீ கிண்டு, நான் வரேன். அம்மாவுக்குள்ள பிளான் போடுறா. எம்மோ, அதான் பிளானே. என்ன சமைக்கலாம்? நந்தினி 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 நந்தினி. என்னடா என்னாச்சு? அம்மா மைக்கு அண்ணி ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்கடி. ஸ்நாக்ஸா? இங்கே தானடா இருந்தா? ஃப்ராட், ஒளிச்சு வச்சிருக்கா போல. அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நீ என்ன பண்ண போற? ஆனா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. விட்டுற கூடாது, அவளை ஜெயிக்க விடவே கூடாது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வா. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி உங்க அம்மாவை அசத்தி அந்த சாவிய வாங்கல, நான் நந்தினி இல்ல. இல்ல சீக்கிரம் போட, ஏன்டா நின்னுட்டே இருக்க? போறேன், உடனே போறேன். போ போ. நன்னி, விட்டுற கூடாது, சாவி முக்கியம். நீ முதல்ல போய் வாங்கிட்டு வா, உனக்கு என்னெல்லாம் வேணும் டெக்ஸ்ட் பண்றேன். நந்தினி, எல்லாம் முடிஞ்சா? ஒரு டிஷ் முடிஞ்சிருச்சு, இன்னொரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல்? வாழைப்பூ வடை. என்ன
என்ன அந்த பக்கம்லாம் தெரியுது? என்னடி வாழைப்பூ வடையில ஓட்ட போட்டிருக்க? இதான் நம்ம ஸ்டைல், சூப்பரா இருக்கும். சமையலே ஒழுங்கா வராது, இல்லை கிரியேட்டிவிட்டி மண்ணாமட்டி வேற. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பள பஜ்ஜி. அப்பள பஜ்ஜியா? டேய் ரமேஷ், அம்மாவை காப்பாத்தணும்டா. அம்மா 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 ஆமா அம்மா ஆமா அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்குடா? ஒரு 2 மருமகளையும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண எதனா பண்ண சொல்லமா? அதுக்கு ஒரு 2 மருமகளும் அவங்க சமைச்சிட்டு இருக்காளம்மா. ஐயோ திருப்பி சமைக்கிறாங்களா? ஆ, இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம்? அம்மா எப்படியாவது தப்பிச்சு போயிருமா. ஆ, சரிடா. இங்கிருந்து ஓடிருமா. நடக்காது, ஓடுமா. நல்ல வேளை அம்மா அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. அத்தை, ஆண்டி ஜி, அத்தை, ஆண்டி ஆண்டி ஜி எங்க? அத்தை எங்க? அம்மா எங்களுக்கு தெரியலையே. தெரியலையே. தெரியலையா? தெரியாதா? இங்க தானே இருந்தாங்க. ठीक है, நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணிருக்குதோ, வந்து சாப்பிடு வா. டேஸ்ட் பண்ணுது. வாங்க. இல்ல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், அண்ணனுக்கு கொடுங்க. ஆசையா பண்ணிருக்க. எனக்கு already வயிறு ஏய், இன்னைக்கு நேத்து கலந்துருக்காங்களோ. ஐயோ இந்த ரூம்ல தான் இருக்கலாம். ஆண்டி ஜி, நீங்கள் எங்கே காணாம போச்சு? உங்களுக்கு நாங்கள் நிறைய நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சது, நீங்கள் சாப்பிடவே இல்ல. சாப்பிடக்கூடாதுன்னு வெளில போனேன். ஆண்டி, நீங்கள் சாப்பிடல, எல்லாம் உங்கள் பையன் சாப்பிட்டுடுச்சு. ஐயோ என்னத்த கொடுத்தாங்க. ஐயோ என் புள்ள. ஒன்னும் பயப்பட வேண்டாம், அது நல்லா சாப்பிட்டுட்டு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்குது. இருக்கிறானா? ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியலையே. அட ஆண்டி ஜி, நீங்கள் எங்கே போச்சு? பக்கத்து வீட்டு சுமத்தி பேச கூப்பிட்டான்னு போயிருங்க. சும்மா சும்மா சுமத்தி சுமத்தின்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. என் கூட பேசினா தானே நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கம்யூனிகேஷன் வருது. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. என் கூட ஹிந்தி கத்துக்குதா? நம்ம தமிழ்லயே பேசலாமே. உங்களுக்காக நான் தமிழ் ட்ரை பண்ணதும் இல்ல, அப்ப எனக்காக நீங்கள் ஹிந்தி ட்ரை பண்ணதும் இல்ல. ம், பண்ணுதா? ம். ஓகே ஆண்டி. ஐயே, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஆவோ ஆண்டி ஜி, உட்காருது உட்காருது. கண்ணு தினேஷ். ஆண்டி அது கடக்குது, நீங்கள் இங்கில் வாங்க, நம்ம ஹிந்தி கத்துக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுதோ. ஜனகன மனகதி. வேண்டா, சாங் வேண்டா, டயலாக்ஸ். हमारा देश में, हमारा घर में, हमारा गाड़ी में. வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் தெரியுது, நமக்கு அது வேண்டாம், நம்மளது பேசிக். இன்னொன்னு தெரியும், அண்டா. வெரி குட் ஆண்டி ஜி, நல்லா காமெடி பண்ணுதோ. நம்ம கொஞ்சம் சீரியஸா கத்துக்குது. आप कैसे हो? காசுலாம் இவ்வளவு நாள் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருந்தான். அதான் கல்யாணம் ஆயிட்டு நீ வந்துட்டல, இனிமே உங்ககிட்ட தான் கொடுப்பான். நீ பார்த்து அத்தைக்கு ஏதாவது கொடு. ठीक है ஆண்டி, கொடுக்குதோ. இப்போ आप कैसे हो னா நீங்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பதில் मैं ठीक हूँ சொல்லுதோ. டீக்கோ ஹோமா. ஹோம் லோன்லாம் இல்லம்மா, சொந்த வீடு தான். ஐயோ ஆண்டி, அது இல்ல. आप कैसे हो, मैं ठीक हूँ சொல்லுதோ. ஆப்பு கையில கால். என்ன அடிக்கிறா? என்ன ஆண்டி ஜி, தப்பு தப்பா. சாரி ஆண்டி ஜி, சாரி 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 சாரி. சிரிக்குதோ. आप कैसे हो, मैं ठीक हूँ. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? கிழிக்குது. உங்க அம்மாக்கு ஹிந்தியும் வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது, ட்ரை கூட பண்ண மாட்டேங்குது, சோம்பேறி. ஏமா பிரியா தானே கத்து கொடுக்கா, பேசினா என்ன? நான் ஏன்னா ஹிந்தி பேசணும்? என் ஃப்ரெண்டு சுமதி கூட ஹிந்தி தெரியாது. மறுபடியும் சுமதி? அடச்சே, முதல்ல இந்த சுமதியை சாவு. சுமதி சாவடிப்பியா? ஏமா வாயிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் வேணாண்டி, உனக்கு எத்தனை சாவி வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். நான் சொல்றது நீ கேளு, அந்த லடுக்கி கிட்டலாம் என்னால தோக்க முடியாது. நீ மூடிட்டு வா. ஏய் என்னடி சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் வாயை க்ளோஸ் பண்ணு, டோரை ஓபன் பண்ணு. வா. சொந்த வீட்லயே திருட வைக்கிறாளே வடக்கி. இந்த சின்னவன் கண்ணில் மாட்டிடக்கூடாது, நம்மள பேசியே கொண்டுருவான். ஒட்டை பரதேசி, பார்த்து வாடா. பயமா இருக்குதா? என்ன மன்னிச்சிருமா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் இவதான் காரணம். பாக்கல், சாவி தேடு ஃபர்ஸ்ட். மூஞ்சி மூடுடா. என்ன கரெக்டா சொல்றா? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ? எங்க அம்மா காலா.
அனுஷ்கா பலவாணி புறம்போக்கு என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணுச்சோ. என் பேரு அனுஷ்கா குல்கர்னி, அனுஷ்கா தலவாணி இல்ல. ஐயோ அம்மா கை பிடிச்சிருச்சு. என்னடி பண்ண? ஐயோ. என்ன கர்மம் கர்மம். ஏய் பில்லோடி பில்லோ. பில்லோவா? வருது வருது. நல்லா தூங்குது பகவான். என்னடி பண்ற? பில்லோ வச்சு இப்படி பிரஸ் பண்ணா ஆண்டிஜி நல்லா டீப் ஸ்லீப் போகுது. சாவி எடுக்க சொன்னா எங்க அம்மா கொலை பண்ண பாக்குறியா? அரே என்ன போய் சந்தேகப்படு. அவன இத பண்ணிரு. சரி சவுண்ட் கேக்குது. அரும் பரவாயில்லை. சாவி இங்க தான் பாவி மாட்டிக்கிது. வா 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 வந்துட்டேன். வந்துட்டோம் போல. மெதுவா 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 போடி. இங்க வா கிட்ட வா. வாய மூடிட்டு வா. கதவு. கூட்டுக்கள் வாணிங்க. ஐயோ டேய் ரமேஷ், நீ மாடா திருட வந்திருக்க? ஏசில எவ்வளவு சில்லுன்னு தூங்குது பாரு. எங்க வச்சிருப்பாங்க? நீ இங்க தேடு, நான் அங்கடெல்லாம் தேடுறேன். என்ன ஏதோ தட்டுப்படுது. மேக்கப் கிட்ட காலுக்குள்ள வச்சு தூங்குறியா? ஐயோ ஏய் ரமேஷ் ரமேஷ் என்னடா ஏதாச்சும் பண்ணு. இப்ப என்ன பண்றது? இப்ப பாரு என் கிரியேட்டிவிட்டிய. தங்கம் விலை கிடுகிடுவென்று சரிந்தது. வாருங்கள் வாருங்கள், தங்கத்தை அள்ளி கொண்டு போங்கள். தங்கம் விலை குறைஞ்சிருச்சா? காலையில போய் வாங்குவோம். கொசு கடிக்காம தூங்குமா? இங்க என்ன பண்ணுது? ஆண்டி தூங்குதான்னு பார்க்க வந்தது. ச்சீ, ஆண்டி தூங்குறாங்களான்னு பார்க்க வந்தேன். ஏய் கெடி, திருட தானே வந்தது. பொய் சொல்லுது. திருட வந்தனா? நீ தான் திருட வந்திருக்க. யாரு? நான் திருட வந்திருக்கா? ஆமா, நான் திருட வந்தா நீ திருப்பாவை படிக்க வந்தியா? நான் ஏதோ ஒண்ணு திருப்பலப்பா. இங்க பாரு, தேவலாம என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது. நீ என்கிட்ட பேசவே கூடாது, உனக்கு புரியுதா? நீ திருட வந்துட்டு என்ன திருட வந்தேன்னு சொல்றியா? ஏய், இந்த சவுகார்பேட்ட அனுஷ்கா கிட்ட ஏய், என்னடா சத்தம்? எங்க இங்க காணோம் அண்ணே. டேய் என்னடா பண்றீங்க? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல? அதுலமா ஒண்ணும் இல்லம்மா, என் ரூம்ல கொசு தொல்ல, அதான் இங்க வந்து தூங்கலான்னு வந்தேன். மா, என் ரூம்ல ஃபேன் ஓடல, அதான் வேற ஒண்ணுல. சரி, உச்சா போயிட்டு போடுங்கடா. இல்லம்மா வரல. அனுஷ்கா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ, அதெல்லாம் நம்மள் பாத்துக்குது. என்னடா திடீர்னு ஊருக்கு போறேன்ற? வேலை வந்துருச்சுமா, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ம். டேய் ரமேஷ், சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. கத்தாதடா, வரேன் வரேன். நந்தினி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? நீயும் ஜாக்கிரதையா போயிட்டு வா. ம். ரெண்டு பேரும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும் என்ன? நந்தினி, அண்ணி கூட சண்டை போடாம அம்மா ஜாக்கிரதையா பாத்துக்கணும், சரியா? நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அத்தைய. நாங்கள் கூட ஆண்டியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குது. சரி, அப்ப நாங்க சரி, கிளம்புறோம். வரேம்மா. நந்தினி வரேன். வரோம் அனுஷ்கா. போயிட்டு பாத்து வரேன். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. ஏய், நான் தானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன், கையெடு. அரே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது, அப்ப நீ எதுக்கு கை வைக்குதோ? நான் தான் பாத்துப்பேன். நான் தான் பாத்துக்கிறேன். சொல்லுங்களா? கையெடுன்னு சொல்றேன்ல. ஏடிடி கைய. ஏய் ரெண்டு பேரும் சும்மா இருங்கடி. என்னடி சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க. நாளையில இருந்து பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுது. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்ன எழுதலாம்? ஏய் என்னடி பண்ற? எக்ஸாம் ஹால்ல வெள்ளை பேப்பர் போய் கொடுக்கறதுக்கு நான் லூசா? அதனால தான் இப்போ எழுதிட்டு கரெக்ஷன் சொல்லிட்டு மிஸ்கிட்ட மார்க் வாங்க போறேனே. சூப்பர், இன்னும் 10 மார்க்கா பார்த்து எழுது. பைத்தியம். ஏய், விஷ்ணு ஒரு கால 94 மார்க் வாங்கிட்டா தெரியுமா?
2 மார்க் எக்ஸ்ட்ரா தானே. ஏய், நீ வின் பண்ணணும்னா அவனை விட நீ 1 மார்க்காச்சும் ஜாஸ்தியா வாங்கணும்.